ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஒரு குட்டி மினி vlog பார்க்கலாமா? சிக்கன் ஒரு 1/2 kg வாங்கியிருந்தேன். சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாதி சிக்கன் மட்டும் குக் பண்ணிவிட்டு பாதி மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலான்ட்டு ஒரு பாக்ஸ் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சிக்கன் ஹக்கா நூடுல்ஸ் என் பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறக்காண்டியே சக்கக்கறியாக எடுத்து தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்னைக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் சரி பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யலான்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க. சரி அதெல்லாம் உரிச்சிட்டு கொஞ்சோண்டு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே கண்டிப்பாக ஒரு டீ குடிச்சே ஆகணுங்க. டீ குடிச்சுக்கிட்டே மதியான சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருந்தேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப ஈஸிங்க. இதில் நிறைய ஸ்பைசஸ்லாம் ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ என்னோட சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக குக் பண்ண முடியும். சமையல் தெரியாதவங்க கூட குக் பண்ணிடலாங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபிங்க. ஃப்ரைடே அதுவும் நான்வெஜ் சாப்பிட்டா தான் அது ஃப்ரைடே மாதிரி இருக்கும். ஸோ நான் அதனால தான் பள்ளிப்பாளையம் சிக்கனும் ஜீரா ரைஸும் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு ஜீரா ரைஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஜீரா ரைஸ் ரெசிபி வேணுங்கிறவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க, அதோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜீரா ரைஸ் அவ்வளோ மனமாக இருக்குங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. சமையல் வேலை முடிஞ்சதும் என்னுடைய பையனை குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய பொண்ணுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கிறனால அவங்க காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போயிட்டாங்க. என்னுடைய பையனோட ஃப்ரைடே அவுட்ஃபிட் இதாங்க. குளிக்க வச்சு நல்லா ரெடியும் ஆயிட்டாரு சார். ரெடி ஆயிட்டு அவர் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாரு. அவர் விளையாண்டுட்டு இருந்த கிராப்ல நானும் ரெடி ஆயிட்டேன். இந்த ப்ரேயர் ட்ரெஸ் வந்து என்னுடைய தம்பி துபாயிலேருந்து கொடுத்து விட்டுருந்தது. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எலாஸ்டிக்கோட நல்லா கையிலையும் ஃபுல் எலாஸ்டிக் வந்த மாதிரி இருந்துச்சு. ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே முசல்லில் உட்காந்து தஸ்பி ஓதிட்டு இருந்தேன். தொழுது முடிச்சதுக்கப்புறம் நான் முசல்லில் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருவேங்க. மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். மனசில் இருக்க கவலைங்க எல்லாம் பறந்து போயிடும். ஒரு ஓரமாக பார்த்தா என் பையன் இங்கிட்டு ஓட அங்கிட்டு ஓட சேட்டை செஞ்சுக்கிட்டே இருந்தார். தொழுது முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு ஜீரா ரைஸும் பள்ளிப்பாளையம் சிக்கனும் போட்டு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் அப்படி இருந்துச்சுங்க. உங்களுக்கு சொன்னால் புரியாது. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களாலேயும் உணர முடியும். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஃபைமாஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.